ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்மளுடைய தமிழ் ஆல் இன் ஒன் சேனலில் பார்க்க போகிறது சமையல் பகுதி. என்ன சமையல் அப்படிங்கிறத நம்ம வீடியோக்குள்ளே போய் பார்க்குறதுக்கு முன்னாடி புதுசாக நம்ம சேனலை பார்க்குறவங்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற டிஷ் வந்து குழந்தைங்கள்லேருந்து பெரியவங்க வர ரொம்ப இஷ்டமாக சாப்பிடக்கூடிய ஒரு டிஷ் தான். அது என்ன அப்படின்னு வந்து பார்த்திங்கன்னா டியூனா ஃபிஷ் வடை. இதுக்கு தேவையான பொருட்கள் என்னெல்லாம், எப்படி பண்ணலாம் அப்படிங்கிறத பார்க்கலாம் வாங்க. ரொம்பவே ஈஸியான டிஷ் தான் இன்றைக்கி நம்ம பண்ண போகிறது. அதுக்கு தேவையான பொருட்கள் எல்லாம் அப்படின்னு வந்து பார்த்திங்கன்னா, அந்த டூனா ஃபிஷ் வந்து நான் ஒரு டின் வந்து அப்படியே வந்து எடுத்துருக்கிறேன். அது ஒரு ஃபேமிலிக்கு தாராளமாக போதும். அதுக்கு வந்து பூண்டு வந்து ஒரு 8 பல்லு எடுத்துருக்கிறேன். வெங்காயம் வந்து சின்ன வெங்காயம் எடுத்துக்கோங்க, அது 100 கிராம். அப்புறம் பெருஞ்சீரகம் 1 டீஸ்பூன், ஒரு பச்சை மிளகா, அடுத்து கருவேப்பிலை கொஞ்சம் எடுத்துக்கோங்க. அது போக ஒரு கப்புக்கு வந்து வர்ற மாதிரி திருவுன தேங்காய் வந்து எடுத்துக்கோங்க. ஒரு அரை மூடி தேங்காய் வந்து திருவுனா அதுக்கு தாராளமாக போதும். இப்போ நான் சொன்ன இன்க்ரீடியன்ட்ஸ் எல்லாமே நம்ம மிக்சியில் வந்து போட்டு நல்லா வந்து கிரைண்ட் பண்ணி வச்சிட போகிறோம். தேவையான மசாலா ஐட்டம்ஸ் வந்து பார்த்திங்கன்னா மஞ்சத்தூள் 1/4 டீஸ்பூன், கரம் மசாலா 1 டீஸ்பூன், வத்தத்தூள் 1 டீஸ்பூன், தேவைக்கு உப்பு, மல்லித்தூள் 1/2 டீஸ்பூன், அப்புறம் பார்த்திங்கன்னா ஒரு முட்டை. இவ்வளோதான் இதுக்கு தேவையான பொருட்கள். இது போக உங்களுக்கு வந்து பெப்பர் ஃப்ளேவர் ரொம்ப பிடிக்கும் அப்படின்னா அதுவும் ஒரு 1/4 டீஸ்பூன் வந்து சேர்த்துக்கலாம். எப்படி செய்யலாம்னு வாங்க பார்க்கலாம். இப்போ நான் அதை அரைக்க சொன்ன எல்லா இதையுமே வந்து நான் அரைச்சி வந்து சேர்த்துருக்கிறேன். அந்த டுனா ஃபிஷ்ஷையும் அதுக்குள்ளே ஒரு மாதிரி ஆயில் மாதிரி இந்த டின்குள்ளே வந்துருக்கும், அதை நல்லா வடித்து விட்டு எடுத்துருங்க. அப்புறம் நம்ம எடுத்து வச்சுருக்கிற எல்லா மசாலா ஐட்டம்ஸையும் அதில் ஆட் பண்ணி எக்கையும் அதில் வந்து போட்டு நல்லா நம்ம இப்போ மிக்ஸ் பண்ணி விட போகிறோம். இந்த டைமில் நீங்கள் வந்து டேஸ்ட் பார்த்துட்டு உப்பு காரம் வந்து எது தேவையோ அது எக்ஸ்ட்ரா வந்து சேர்த்துக்கோங்க. இப்போ நம்ம வடை மாதிரி வந்து இதை தட்டி எடுக்க போகிறோம். இந்த மாதிரி ஃபுல்லாக வந்து தட்டி எடுத்துக்கோங்க. எனக்கு கிட்டத்தட்ட இதில் ஒரு 9 பீஸ் வந்து வந்துச்சு. உங்களுக்கு இதுக்கு மேலே அதிகமாக தேவை அப்படின்னு நினைக்கி சின்ன வெங்காயத்தையும் தேங்காய் பூவையும் கொஞ்சம் அதிகமாக வந்து சேர்த்திங்கன்னா உங்களுக்கு கண்டென்ட் வந்து அதிகமாக வந்து கிடைக்கும். அவ்வளோதான். இப்போ நம்ம ஜஸ்ட் அதை வந்து ஃப்ரை பண்ணி வந்து எடுக்க போகிறோம். எண்ணெய் சூடாகுனதும் நம்ம அதை வந்து போட்டு ஃப்ரை பண்ணி எடுத்துடலாம். ஃப்ரை பண்ணி எடுத்து டிஷ்யூவில் வந்து நீங்கள் வச்சிங்கன்னா அது அப்படியே ஆயில் எல்லாமே அப்சர்வ் பண்ணிடும். இதே மாதிரி நீங்கள் வந்து மிச்சம் இருக்கிற அதையும் வந்து ஃப்ரை பண்ணி வந்து எடுத்துருங்க. அவ்வளோதான், சூப்பரான நம்மளுக்கு வடை ரெடி ஆகிருச்சு. இதோட காம்பினேஷன் பார்த்திங்கன்னா சாம்பாரோடு வச்சு சாப்பிட்டோன்னா செமையாக வந்து இருக்கும். எல்லாருக்குமே ரொம்ப வந்து பிடிக்கும். கண்டிப்பாக இதை நீங்கள் உங்கள் வீட்டில் வந்து ட்ரை பண்ணி பாருங்கள். செஞ்சு பார்த்துட்டு உங்களுடைய கருத்துக்களை எங்களோட கமெண்ட் செக்ஷனில் தெரியப்படுத்துங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மறக்காமல் பெல் ஐக்கான் கிளிக் பண்ணுங்கள். தேங்க்யூ.